ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. சமூக வரலாறை விவரிப்பதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களையும் சான்றோர்களையும் இந்த ராமகிரி அருள்மிகு கல்யாண நரசிங்க பெருமாள் திருக்கோயில் சார்பாக மனமுவந்து வரவேற்கின்றோம். கிராமகுல உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நமது ஆதி பற்றிய வரலாற்றுடன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து சிறப்பான முறையிலே அண்ணன் மாத்தினிவட்டியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் வருகிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 33வது தொடராக ஆதி காலத்திலே நமது ஆலவட்ட கவுண்டருக்கு உதிரியம்பாறை பகுதியிலே எல்லையாக இருந்து அனைத்து தொடர்புக்கும் இங்கே வீட்டிருக்கின்ற கல்யாண நரசிங்க பெருமாள் கோவிலிலே இந்த 33வது தொடர் வெளிவர இருக்கின்றது. இந்த தொடரை நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டுகளிப்பீர்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் பாளையம் கிராமத்திலே பேரருள் புரிகின்ற கதிர் நரசிங்க பெருமாள் ஆய போற்றி போற்றி. எல்லா நாளும் எல்லா வளமும் எல்லாரும் பெற எல்லா திருக்கோவில்களிலும் பணிபுரிகின்ற சேவார்த்திகள் அந்த திருக்கோவிலுக்கு தயாதிகளாய் உருவாகி அந்த திருக்கோவிலை பணிபண்போடு மக்களுடைய சொல் கேட்டு பராமரிக்கின்ற தார்பரிய குணம் இருக்கின்ற தயாள குணம் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அதையும் கடந்து இந்த சான்றோர்களையும் அந்த சான்றோர் வளர்கின்ற அந்த சான்றோர் வாழுகின்ற அந்த சான்றோர்களுக்கு உபயமாகின்ற பொருளை அத்தனை வகையிலையும் உருவாக்கி கொடுக்கின்ற தாய்மார்களே சிறந்தவர்கள் என போற்றும் வகையிலே இருக்கின்ற தாய்மார்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற இந்த இன காமுகுல காப்பு ஒக்களிக மகா ஜனங்களே, இந்த ஜனங்களுடைய வீடுகளிலே செல்வ செழிப்போடு பிறந்து எல்லா வகை மேன்மையிலையும் கல்வியிலே உயர வேண்டும், உழைப்பிலே உயர வேண்டும், செல்வத்திலே உயர வேண்டும், இன்னும் பிறரை பேணி காப்பதிலே உயர வேண்டும், அத்தனை வளமும் இந்த தேசத்திற்கு சேர வேண்டும் என்று கல்வியை கற்று அந்த கல்வியின் மூலம் தொழிலை பெற்று அந்த தொழிலின் மூலம் சகலத்தையும் உயர்த்தி வாழ்வாங்கு வாழுகின்ற இளைஞர் சமுதாயத்தினரே, எல்லா வகையின் நன்மையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோராலும் போற்றி பாராட்டப்படுகின்ற அத்தனை வகையான மேன்மையுள்ளம் பொருந்திய நற்சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் காமுகுல
காப்பு ஒக்கலிக மகாஜன சங்கத்தின் சார்பிலே பணிவான அன்பான வணக்கத்தினை இந்த நல்ல தருணத்திலே கூடியிருக்கின்ற ஆலவட்ட கவுண்டர் அவர்களுக்கும் இங்கே திரு வேங்கடசாமி அவர்களுக்கும் இன்னும் கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நல்ல நிலையிலே காமுகுள்ள காப்பு ஒக்கலிகருடைய வாழ்வு எவ்வளவு சிறப்பானது என்று நாம் கடந்த 33 தொடர்களாக நான் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த 33வது தொடரிலே நாம் காணுகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த திருவிடத்திலே நாம் பதிவு செய்ய இறையருள் கூடியிருக்கிறது. ஆக சுற்றி மழை வளமும், சுற்றிலும் நீர் வளமும், சுற்றிலும் வேளாண்மை வளமும், சுற்றிலும் பக்தர் வளமும், சுற்றிலும் இந்த கோவில் சேவாத்திகள் வளமும் நிறைந்திருக்கின்ற இந்த தருணத்திலே, இந்த வேளையிலே இது படமாகிறது, படமாக பதியப்படுகிறது என்று நினைத்தால் இந்த இறைவனுடைய அனுக்கிரகம் புரிகின்ற நிலை நாம் எண்ணி உணர்ந்து மகிழ வேண்டியிருக்கிறது. இன்னும் பணிந்து இறை வழிபாடு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆக இந்த 33வது தொடரிலே காமு குலத்தவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் கண்டு மேன்மையடையவே இத்தருணம் என்பதை உங்கள் அத்தனை பேருக்கும் மறுமுறையும் நான் பணிவோடு சொல்லிக் கொள்வதோடு இந்த தொடரை பற்றிய அபிப்பிராயத்தை உலகெங்கிலும் பல நிலைகளிலே காணுகின்றோம். அதற்கான கருத்துக்களையும் பலவாறாக அவரவர் மனதிலே பட்டதை நேரடியாகவும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாகவும் பதிவு செய்கிறீர்கள். ஆக தமிழன் 0247 இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பங்காளிகளுக்கும் புகுந்த வீட்டு பெண்களுக்கும் பிறந்த வீட்டு பெண்களுக்கும் வளருகின்ற அத்தனை பேருக்கும் கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற தகவலை ஆலவட்ட கவுண்டர் அவர்கள் மிக மகிழ்வோடு கூறியிருக்கிறார். அவருக்கும் மிகுந்த நன்றி பாராட்டி கூறப்படுகிறது. இந்த நிலையிலே ஆலவட்ட கவுண்டர் அவருடைய மேன்மையான பணி, அவருடைய பணிவான குணம், அவர் மக்களுக்கு உதவுகின்ற வகை இத்தனையும் நாம் கடந்த வாரங்களிலே கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக கண்டு கேட்டு மகிழ்ந்து உணர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆலவட்ட கவுண்டர் அவர்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற தருணத்தை அறிந்து அவரை பற்றிய சிந்தனையை சிந்திக்க வேண்டுமாய் இறை எண்ணம் அவருக்கு அறிவுறுத்துகிறது. ஆக அந்த ஆலவட்ட கவுண்டர் அவர்கள் அக்காலத்திலே பெரிய கவுண்டர் என்று அழைக்கப்பட்டார். தற்சமயம் ஆலவட்ட கவுண்டர் என்று 100 ஆண்டு காலமாக பெயர் பெற்று இருந்தாலும் அதற்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக கைலாயமலை அடிவாரத்திலே இப்பொழுது காமபுரம் என்று பெயர் விளங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு ஊர், அதாவது கஜினி முகமது, அந்த ஊரிலே வந்து கோலோக்கும் முன்பாக இந்த ஆலவட்ட கவுண்டர் அவர்கள் பெரிய கவுண்டர் என்று அழைக்கப்பட்ட நாம் வரலாறை பெரியோர்களால் அறிய முடிகிறது. ஆக அந்த பெரிய கவுண்டர் என்பவர் மக்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும், இறை வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும், திருக்கோயில்கள் எவ்வாறு திகழ வேண்டும், பக்தர்களை எவ்வாறு நேர்த்திப்படுத்த வேண்டும், அந்த கால்நடைகளை எவ்வாறு சிறப்பு செய்ய வேண்டும், மனிதருக்கான வாகனம், தெய்வத்துக்கான வாகனம், பறவைகள், விலங்கினங்கள், மரம், செடி, கொடி, நீர்நிலைகள், நீரோடை, ஆறு, இத்தனை வகையான பொருள்களை பாதுகாப்பதோடு அங்கே குவிந்திருக்கின்ற தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம், கோமேதகம், மரகதம், இந்த பொருட்களை எல்லாம் எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையிலே இந்த பெரிய கவுண்டர் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை செலுத்துகிறார். ஆக தற்சமயம் நிகழ்காலத்திலே நாம் தங்கத்தை கண்ணிலே பார்ப்பதும், வைரத்தை கண்ணிலே பார்ப்பதும், கோமேகத்தை பார்ப்பதும், முத்தை பார்ப்பதும், மாணிகத்தை பார்ப்பதும் நாம் அரும்பாடு பட வேண்டியிருக்கிறது. ஆக இந்த அரும்பாடு படுவதற்கு முன்பாக சுமார் 4000 ஆண்டுக்கு முன்பாக இந்திய தேசம் என்று சொல்லக்கூடிய பாரத தேசத்திலே
எந்த விதமான செல்வத்திற்கும் எல்லளவு குறையில்லை என்றுதான் அத்தனை வரலாறுகளும் நமக்கு சான்றாக கூறிக்கொண்டிருக்கிறது. ஆக எந்த வகை செல்வமும் குறையில்லாத அந்த தருணத்திலே பெரிய கவுண்டர் அவர்கள் இந்த செல்வங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக மக்களோடு தீவிர ஆலோசனை செய்கிறார். ஆக அந்த தீவிர ஆலோசனை செய்வதின் பலனாக கிடைத்த ஒரு விஷயம்தான் அவர் வாழுகின்ற பகுதியை கிராமமாக பிரித்து தனித்தனி குளங்களாக ஒவ்வொரு இடங்களையும் வாழ வைத்து அந்த குளங்களுக்கு எல்லாம் பெரியதனக்காரர் என்கின்ற நல்ல சான்றோரை நியமிக்க வேண்டியிருக்கிறது. ஆக அந்த பெரியதனக்காரர் என்பவர் பக்தியிலே சிறந்தவராக இருக்க வேண்டும், ஒழுக்கத்திலே சிறந்தவராக இருக்க வேண்டும், நேர்த்தியிலே சிறந்தவராக இருக்க வேண்டும், மது உண்ணாதவராக இருக்க வேண்டும், மாமிசம் உண்ணாதவராக இருக்க வேண்டும், இன்னும் ஏனைய தீங்குகளை செய்யாதவராக இருக்க வேண்டும். ஆகவே ஏற்கனவே இந்த காம குலத்தவர் இந்த வேலைகளில் எல்லாம் ஈடுபடாததால் ஆளுக்கு நான் இந்த ஊரை நீங்கள் சொல்வது போல் நான் காப்பாற்றி வருகிறேன் என்று ஏனையோரும் அவருக்கு ஆலோசனை கூறுகிறார்கள். ஆக அவ்வளவு பெரிய மகாஜனங்கள் கூடியிருக்கின்ற அந்த பகுதியிலே இந்த ஆளவட்ட கவுண்டர் என்று நாம் இப்பொழுது அழைக்கக்கூடிய பெரிய கவுண்டர் வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு குலத்திலேயும் அவ்வளவு பேரும் இந்த தேசத்திற்காக, தெய்வத்திற்காக, மக்களுக்காக, விலங்குகளுக்காக, நீர்நிலைகளுக்காக, பயிர்களுக்காக, மரம் செடி கொடிகளுக்காக இவர்கள் தங்களை அர்ப்பணிக்க முன் வந்திருப்பது கண்டு வெறும் மனத்தளவிலே இல்லாது அவருக்கு உடல் அளவிலே மிகுந்த பூரிப்பு ஏற்படுகிறது. ஆக இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்ற திருக்கருணையை போன்றே ஏனையோருக்கும் கொடுத்திருக்கின்றார் என்கின்ற நல்ல தகவலை உணர்ந்த பிறகாக நீங்கள் முன்வந்து கூறிய கருத்துக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்வோமாக என்று அவர்களுக்கு பணிவோடு கூறி அடுத்த 15வது நாள் பௌர்ணமி திதியிலே நாம் இதே திருவிடத்திலே கூடி இங்கே இருக்கின்ற ஆலயத்தின் முன்பாக நாம் ஒவ்வொருவரையும் பரிசீலித்து ஒவ்வொருவருடைய பொறுப்பையும் நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற வாய்ப்பாக அமையட்டும் என்று அங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் தகவலை கூறி உள்ளம் பூரித்து எல்லா இறைவனையும் வழிபாடு செய்து குலதெய்வங்களை வழிபாடு செய்து அத்தனை பேர்த்துக்கும் நன்றி கூறி அவர்களை அனுப்பி வைத்து இவர் மனம் நிம்மதி கொள்கிறார். ஆக இவர் பெரிய கவுண்டரா ஆளவட்ட கவுண்டரா என்கின்ற தகவலை இன்னும் நாம் போக போக தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த ஒரு தருணத்திலே இந்த பணி எவ்வாறு ஆனது, எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்கின்ற தகவலை அடுத்த வரும் காலங்களிலே நாம் பணிவோடு பார்க்க இருக்கின்றோம். அதுவரையிலும் இதுகாரும் வாய்ப்பளித்த இந்த தெய்வத்திற்கும் இந்த தெய்வ சன்னதியில் இருக்கின்ற தெய்வங்களுக்கும் இந்த பிரதேசத்துக்கும் நன்றி கூறி இதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை சான்றோர்களுக்கும் நன்றி கூறி ஓம் சிவாய நம, ஓம் நாராயண நம என்று கூறி பணிவோடு விடைபெறுகின்றேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.